ஹாய் காய்ஸ், வணக்கம். மதுரைக்காரன். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்கே வந்திருக்கிறோம்னா சாபல் பீச் வந்திருக்கிறோங்க. ஸோ இது வரைக்கும் இந்த பீச் நான் வந்ததே இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். எப்படி என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க அங்கே கூட. சாபல் ஃபால்ஸ் வந்துட்டோங்க. இதுதாங்க அந்த ஃபால்ஸு. செம்மையாக இருக்குது. எல்லா பேரும் குளிக்கிறாங்களா? இல்லை, குளிக்கலை. எல்லோரும் கரையில் உட்காந்து வெடி பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மீன்லாம் பிடிக்கிறாங்க இங்கே. அந்த இன்னொன்று இங்கே கயக்கிங் இருக்குங்க பக்கத்துலேயே இருக்கும். உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா டைம் இருந்ததுன்னா நீங்கள் கயக்கிங் பண்ணலாம். அண்ட் இங்கே வந்து பைக்கிங்க்கு ஒரு நல்ல ப்ளேஸ் போல். இங்கே ஒரு ட்ரைல் நல்லா சூப்பராக இருக்குது. இதுதாங்க அந்த சாபல் ஃபால்ஸ். நல்லா தான் இருக்குது, குளிக்கலாம் போல். நல்லா டெம்பரேச்சர் நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு எங்களுக்கு வேறு பிளான் இருக்குதுங்க. அதனால் இங்கே குளிக்கலை. நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் போக போகிறோம். நம்ம இதை விட்டுட்டு ஒரு நல்ல ஸ்பாட்டுங்க குளிக்கிறதுக்கு. நான் என்ஜாய் பண்ணுற நல்ல ஸ்பாட்டு தான். இங்கே நிறைய பேர் குளிக்கிறாங்க. நமக்கு அங்கே வந்து பார்க்கிங் இருக்குது. நம்ம இங்கே வந்தீங்கன்னா பார்க் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு தான் இங்கே வர மாதிரி இருக்கும். அப்படின்னா இங்கே ஸ்ட்ரைட்டாக ரேங்கிங் வச்சுட்டு இருக்கும். அந்த சைடில் போனீங்கன்னா ஒரு பார்க்கிங் லாட் இருக்கும். அங்கேருந்து ஒரு 6 மினிட்ஸ் வாக் தான். அப்படி நேரம் வந்தீங்கன்னா இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாங்க. பே பண்ண தேவையில்லாமா. அவ்வளோதான். நம்ம வந்து சாவல் பார்த்தாச்சு. அங்கே குளிக்கலை நம்ம. நம்ம வந்து நேராக வந்துட்டு நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் போகிறோம். நம்ம போகலாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் மதுரைக்காரன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்துருக்குறோம்னா எல்லா ட்ரிப்பையும் முடிச்சுட்டு கடைசியாக வந்துட்டு இதுதான் அங்கே ஃபைனல் டெஸ்டினேஷன். ஃபஸ்ட் பிளான் எவ்ரிதிங் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. நான் அந்த பிளான் இந்த 4 days லீவில் வந்துட்டு பண்ணதை. இப்போ வந்து எங்கே வந்துருக்குறோம்னா சாவல் பீச் வந்துருக்குறோங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் க்ரௌட் இல்லாமல் ஏரியாவாக இருக்குது. அதனால் அப்படியே நம்ம வந்துட்டு இங்கே வந்து நம்ம சேர்லாம் போட்டு உட்காந்தாச்சு. அண்ட் தென் நம்மளோட லாஸ்ட்டு பீலை பாயிண்ட்டுக்கு வாங்கின அந்த ஸ்விம் கிளாஸ் எடுத்தாச்சு. ஏன்னா நான் ஸ்விம் கேப் தான் எடுக்கல. நான் ஆக்சுவலாக எங்கே வச்சேன் நிற்க தெரியல வீட்டுக்குள்ளே. ஸோ அது மட்டும்தான். இப்போ வந்து இறங்கி குடிக்க போகிறோங்க. டெம்பரேச்சர் எப்படின்னு தெரில. உள்ளக்க நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஒரு 2 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிற வழியில் சாப்பிட்டு அப்படி போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் நான். பார்க்கலாங்க. லெட்ஸ் கோ இன்டு வாட்டர். நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஒரு சின்னதாக ஒரு உள்ள மூடிட்டு வந்தாச்சுங்க. இப்போ வந்துட்டு டெம்பரேச்சர் வந்துட்டு குருட்டமாக ரொம்ப சில்லுன்னு இல்லை. பட் நல்லா இருக்குது. பட் சில்லுன்னு இருக்குது. பட் அந்தளவுக்கு ரொம்ப சில்லுன்னு இல்லை. ஸோ அது வந்துட்டு மேன்ஃபுல்லாக இருக்குது. நம்ம மறுபடியும் உள்ள கொடுக்க போகிறோங்க. உள்ள போகலாம். அந்த இது ரொம்ப ஆழமாக இல்லை. ஒரு 200 meters வரைக்கும் ஆழம் தெரியல. அதுக்கப்புறம் தான் ஆழம் இருக்கும் போல். நான் வந்து 200 meters வந்து போனேன். நான் உழுதருக்கு போனேன். நான் அப்புறம் போகல. அவங்க சூழலாக போகலாம். ஆல்ரெடி உள்ள இறங்குனால எனக்கு வந்து குளிர் பற்றி தெரியல. எனக்கு ரொம்ப டீப் இறங்க வந்து நம்ம வந்து நல்லா குளிர் தெளிவாகும். தண்ணி வந்து ரொம்ப கலங்கலாக இருக்குது. குருட்ட மாதிரி இல்லை, கலங்கலாக இருக்குது. நிறைய இன்செக்ட்ஸ் செத்து கிடக்குது நிறையா. ஸோ ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி வரது சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம உள்ளே இறங்கிட்டு குளிச்சுட்டு நெக்ஸ்ட் வெளியில் போயிட்டு குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அலர்ஜி ஆக ரொம்ப வாய்ப்பு இருக்குது. வாங்க ஒரு ஸ்விம் அப் போட்டலாம் வாங்க. அவ்வளோதாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாங்க. இங்கே வந்துட்டு பார்க்கிங் வந்துட்டு மார்னிங் வந்து 5 வரைக்கும் தான் பே பண்ணணும். பெய்டு பார்க்கிங்கு. 5க்கு அப்புறம் வந்து ஃப்ரீ பார்க்கிங்க. ஸோ வந்து எப்போவுமே நீங்கள் பிளான் பண்ணா இருந்தால் 5க்கு அப்புறம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ பார்க்கிங் கிடைச்சிரும். சீக்கிரம் வந்துட்டு நிப்பாட்டிங்கன்னா ஓகே. அண்ட் தென் இன்கேஸ் உங்கள்கிட்ட கயாக்கிங் இருந்துச்சு, போட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்துட்டு இங்கே அழகாக என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்கும்.
ஆமாம், என்கிட்ட கயாக்கிங் இல்லை. இந்த விட நான் பிளான் பண்ணலை. மேபி நெக்ஸ்ட்டு ட்ரிப்பில் பிளான் பண்ணுவேங்க. அவனை எடுத்து வந்துட்டு என்ஜாய் பண்ணணும். ஆமாம், எனக்கு கயாக்கிங் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன், பண்ணணும்னு நினச்சிட்டேன். ஆனால் பண்ணுற வாய்ப்பே கிடைக்கல. எஸ், இதோட பண்ணணுன்னே ஆகணும். ஆமாம், பாருங்களேன், செமையாக இருக்குல்ல. அண்ட் எனக்கு வந்துட்டு தலையை வந்து நினைக்கணும்னு தோணலைங்க. ஏன்னா அது ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. ப்ளஸ் பூச்சி பாருங்களேன், இங்கே பாருங்கள் எவ்வளோ பூச்சி கிடக்குதுன்ட்டு. இது வந்து பட்டாம்பூச்சி இங்கே கீழே செத்து கிடக்குது. சாகலை, இதெல்லாம் முங்கி கிடக்குது. அதனால் இப்போ உயிர் படைக்க முடியுமா தெரில எனக்கு. பறந்து போகிறதெல்லாம் பறந்து போகாது. அண்டு இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பூச்சி செத்து கிடக்குது. இங்கே இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் தான். வாட்டர் குவாலிட்டி ஓகே, பட்டு டஸ்ட்டு தான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து உள்ளே என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ லைஃப் இஸ் ஷார்ட். ஸோ எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஜாலியாக சந்தோஷமாக இருங்க. அவ்வளோதான். ஸோ நிறையா ட்ராவல் பண்ணுங்கள், நிறையா என்ஜாய் பண்ணுங்கள். குளிச்சுட்டு அப்படியே கிளம்புறங்க. அப்போது அப்படியே நல்ல வெயில் அடிக்குதா, அதனால் ஷர்ட் எதுவும் போடலை. இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து ஷர்ட்டே போடாமல் கனடாக்குள்ளே ட்ரைவ் பண்ண போகிறேன். நான் பார்க்கலாம் எப்படின்ட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் பீச் ஓகேஸ் தான், ரொம்ப பெருசாக சொல்ல முடியாது. அப்படியே என்ஜாய் பண்ணலாம். வீக்கெண்டாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கேக்கிங் பண்ண நல்ல பிளேஸ். ஆமாம், கேக்கிங் அண்டு போட்டிங் பண்ண நல்ல பிளேஸ். நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் பார்க்கலாங்க.